Welcome speech. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, எல்லாருடைய அப்ரூவலும் தேவை. ஓகே, நல்லா பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லைக் நம்ம வந்து இப்போ யாரெல்லாம் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கீங்களோ அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த 100 rupees பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் சில எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1000 rupees அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. அதுக்கான ரிப்போர்ட்ஸ், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாரும் வந்து சில பேர். ஸோ இதில் வந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க முதல்ல அது கை தூக்குங்க. அந்த ரிப்போர்ட்டை யாரெல்லாம் பார்த்தீங்க? அந்த இதுலயே குரூப்ல வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு லிங்க்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா லிஸ்ட்டுமே அதுல வந்துடும். யாரெல்லாம் மெம்பர்ஸ் இல்ல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். மெசேஜ் கூகுள் ஷீட். ஸோ அந்த கூகுள் ஷீட் வந்து அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க நீங்க வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்க ரெகுலரா அந்த குரூப்ல வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இனிமேட்டு எந்த அப்டேட்ஸ் வேணும்னாலும் நாங்கள் அந்த இதுலேயே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்போட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டிரைவோட லிங்க் இருக்கும். அதில் போனீங்கன்னாவே இன்கம் எக்ஸ்பென்ஸ்னே ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2022 ஃபோல்டருக்குள்ளார வந்து லாஸ்ட் இயர் நம்ம 2021லேருந்து 2022 வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே அதில் இருக்குது. 2023 இந்த வருஷம் ஃபோல்டர் போட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லிங்க் வந்து திரும்ப இன்னொரு வாட்டி சென்ட் பண்ணுறேன். குரூப்போட டிஸ்கிரிப்ஷன்லேயே டிரைவ் லிங்க் இருக்குது. அதில் நம்ம அசோசியேஷன் ரிலேட்டடான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அங்கே தான் இருக்குது. எப்போ வேணால் யார் வேணால் அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இன்கம் எக்ஸ்பென்சஸை அதுலேயே ட்ராக் பண்ண முடியும். யார் வேணா எப்போ வேணா பார்த்துக்கலாம். பட் அதை சேஞ்ச் பண்ண போகிறோம், அதுவும் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இங்கே வந்து நம்ம ஈசி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது தெரியலன்னா அதையும் நீங்கள் இங்கே வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க யாரும் ஈசி மெம்பர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ், ஏதாவது நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா அவங்கள ரீச் அவுட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். செகண்ட் திங் வந்து இங்கே நிறைய விஷயத்த நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இறங்கிடும். ஸோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து எப்படி பண்ணால் ஒரு கம்யூனிட்டியை பெட்டராக டெவலப் பண்ண முடியும், சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க முடியும், இந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத சில விஷயங்கள்லாம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் அகெயின் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியாலஜியை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இப்போ இருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் we are going to explain you what we are going to do அப்படிங்கிறது. ஸோ to start off with, sir. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2022 இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் அதை நம்ம ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது queriesனா you can come back to us anytime. All the EC members will be available for you anytime. ஓகேங்களா? And the second thing is layout progress. So இத பத்தின அப்டேட்ஸ் சார் துரைராஜ் சார் வந்து இத பத்தின அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, so layout progressல வந்து பாத்தீங்கன்னா we have two parts. ரெண்டு பார்ட் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இன் ப்ரோக்ரஸ்ல வர்க் போயிட்டு இருக்கு. நீங்க உள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா தெரியும். உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வெறும் பிளாட் ஓனர்ஸா இருக்கிறவங்களுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா you will get the information. So அந்த ரெண்டு பார்க்குமே மேபி இன்னொரு 30 டேஸ்க்குள்ள முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். One is coming in first phase right behind us. இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்ட்ரீட் ரித்தில ஒரு பார்க் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பார்க்கும் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. இது இல்லாம இன்னொரு OSR வந்து நமக்கு அப்ரூவல் ஆயிருக்கு. ரெண்டு அப்ரூவல் ஆயிருக்கு. ஒன்னு வந்து phase 1 எக்ஸ்டென்ஷன்லயும் phase 2ல ஒரு பெரிய பார்க்கும் நமக்கு வந்து அசைன் ஆயிருக்கு.
OSR in phase 1 extension வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஜிம் பண்ற மாதிரி ஜிம் ரெடி பண்ண செட்டப் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ப்ரொஃபஷன்ல இருக்காங்க சார். 2 months அதுவும் இன்னும் 2 monthsல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. phase 2ல இருக்கிறது வந்து இட் மைட் டேக் டைம், லைக் 3 months ஆகலாம்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்றதுக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங் சார். phase 2ல இருக்கு அது 2 monthsல. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த லேஅவுட். செகண்ட் திங் அபவுட் த லேஅவுட், ரோட். ஸோ ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ரோட்ஸுமே சாங்ஷன் ஆயிருக்கு. இட் வாஸ் சாங்ஷன் ஃபினான்ஸ் கமிட்டியில ஆல்ரெடி சாங்ஷனும் ஆயிருக்கு. இது வந்து அந்த டெண்டர் விடுவாங்க, யாரை போட போறாங்க சரியா பேச முடியல, அதனால தான் I could not explain you. ஓகே. ஸோ வந்து அந்த டெண்டர்ல ப்ரோக்ரஸ்ல இருக்கு, யாருக்கு போக போகுது அப்படின்ட்டு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ரோட்ஸ் டு ஸ்டார்ட் வித்தின் ஒரு 1 or 2 months, 1 to 2 months மேக்ஸிமம் டைம் 1 to 2 monthsக்குள்ள we are expecting. ஸோ எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலர்ல இருந்து இந்த ஏஇல இருந்து கார்ப்பரேஷன் ஏஇல இருந்து எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரிப்பீட்டட் ஃபாலோ அப்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ we are expecting 1 or 2 monthsக்குள்ள இந்த ரோட்ஸ் எல்லாம் ப்ரோக்ரஸ் ஆயிடும், ஸ்டார்ட் ஆயிடும். இட்ஸ் நாட் லைக் ஒரு ரோட் 2 ரோட் 30 feet ரோடு 24 feet ரோடு அது மாதிரி எல்லா ரோட்ஸுமே சாங்ஷன் ஆயிடும். totally 36 roads. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும். we are expecting at least இந்த சம்மர் முடியறதுக்குள்ள நம்மளுக்கு எல்லா ரோட்ஸும் வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கு. before summer we are expecting, அதான் சொல்றேன், we are expectingன்றதா சொல்றது. இல்ல ரோட் வர்க் ஸ்டார்ட் ஆயிடும், கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 4 ஆகும். ஸோ இதுதான் வந்து ரோட்ஸ் எல்லா பேஸ் 36 நீங்க நம்மளோட ஓவரால் லேஅவுட் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. மொத்தமா 36 பெருக்கள். ஸோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க குரூப்லேயே போடுங்க ரோடு பிளான் போட்டு. அப்புறம் அதுக்கு சைமல்டேனியஸா அதுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் வருது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ரோட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த போல்ஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணுவாங்க. போல்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஸ்ட்ரீட் லைட்ல டெம்பரரியா அங்க ஒரு லைட் போடுங்க. அந்த ரோடு வந்து நைட்ல வந்து அப்பனா எல்லாரும் போடுங்க சார். அப்புறம் சார் நீங்க இல்ல நீங்க வெச்சுங்க. இதெல்லாம் முடிச்ச உடனே we will come to the question and answer session. ஒரு இடத்துல நமக்கு வந்து queries எல்லாமே எழுதலாம். ஸோ நாங்க இருக்கிற ப்ரோக்ரஸ் நாங்க கொடுத்துறோம். ஸோ தனியா அந்த क्वेश्चंसனே ஒரு செஷன் என்ன வேணும் because it will take time. நடுவுல क्वेश्चंस கேட்டீங்கன்னா எதுவும் முடிக்க முடியாது. ஸோ question and answer செஷன் நம்ம ஃபைனலா வச்சுக்கலாம் சார். சார் தேங்க்யூ சார். ஸோ இதுதான் வந்து ரோட்ஸுக்கான அப்டேட். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ். EB issues. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EB issues நிறைய இருக்கு நம்மளுக்கு. தேர்ட் பாயிண்ட் வந்து EB issues வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஏஐ மாறி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். இந்த சம்மருக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு என்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாத அளவுக்கு பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். அண்ட் அகைன் we are going this week also. சரி நம்ம அகைன் நம்ம வந்து போய் பேச போறோம். அது மட்டும் இல்லாம அஃபீஷியல் நம்மளோட லெட்டர் பேட்ல இருந்து இது பண்ணி ஏஇ என்னென்ன ஹையர் அஃபீஷியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம லெட்டர் பேட்ல ரெக்வஸ்ட் பண்ண போறோம். என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணி சப்மிட் பண்ண போறோம். ஸோ யூஃப்ரேக்க நாங்கள் சைன் கேட்போம் எல்லாருக்கிட்டையும். உங்களுக்கு போட்டோன்னா எல்லாரும் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக. ஸோ அது மட்டும் பண்ணிட்டு லெட்டர் ஹெட்ல சப்மிட் பண்ணுறதா இருக்கும். இதுதான் பிளான் இபி இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும். பட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபேஸ்லையும் வந்து அந்த பாக்ஸ் வச்சு 3 phase கனெக்ஷன்ஸ் எல்லா ஏரியாவுக்குமே வந்துடுச்சு. போன வருஷம் நம்ம பேசும்போது அந்த அளவுக்கு இல்லை. இப்போ எல்லா ஃபேஸ்லுமே வந்துடுச்சு. எந்த ஃபேஸ்லையும் 3 phase இல்லைங்கிறது இல்லை. அது ஒரு ப்ராக்ரஸ் நம்ம அது. ஸோ இந்த இபி இஷ்யூவை பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த ஏஐக்கும் நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். பட் இப்போ புது ஏஐ வந்திருக்கிறதுனால நம்ம மறுபடியும் புதுசாக இனிஷியேட் பண்ணி இந்த லெட்டராகவே போகலாம். இந்த தடவை கம்யூனிகேஷன் ஒரு ஸ்ட்ராங்காக போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இந்த 1 or 2 weeksக்குள்ள நம்ம இது எல்லாமே ப்ரொசீட் பண்ண போகிறோம். பிகாஸ் சம்மர் இஸ் கமிங். நம்மளுக்கு இதே மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா வீட்லேயும் கிட்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா வில் கம் டு யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் சிக்னேச்சர். இல்லை உங்கள் சைட்லேருந்து ஏதாவது பர்சனலாக ஒரு ரிக்வஸ்ட் ஏதாவது 1-2 ரிக்வஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் வில் கம் டு யூ அண்ட் வில் கெட் இட் டன். ஸோ இபியோட அப்டேட் இது. நெக்ஸ்ட் வந்து
ஓகே. லேஅவுட் ப்ராசஸ் இன்னும் இந்த 1 இயர்ல என்ன நடந்துருக்குங்கிறது. ஓகே. ஸோ இங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். இங்க யாராவது இருக்கீங்களா? ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க? ஓகே. ஸோ ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட். இட் இஸ் லைக் ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறவங்க 2 பேருக்குமே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they are occupying the half of the road. Not everyone, I'm not saying that எல்லாருமே இதை தான் பண்றீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் நாங்க பார்த்த வரைக்கும் என்னன்னா ரோட பிளாக் பண்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெஹிக்கல்ஸ் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறோம். நீங்க ஹாஃப் ஆஃப் த ரோட் ஆக்கிபை பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரிவன் டு பாஸ் த்ரூ தட் வே. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்க அக்கம் பக்கம் பிளாட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருந்ததுன்னா டாக் டு தெம். அவங்க கிட்ட பேசிட்டு மெட்டீரியல்ஸ் அங்க இறக்கி வச்சுக்கிற மாதிரி கூட நீங்க ஒரு இது உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. அசோசியேஷன் இந்த இன்வால்வ் ஆகாது. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற பிளாட்ஸ்ல நீங்க மெட்டீரியல் வச்சுட்டு போறீங்கன்னா ப்ளீஸ் கன்வே டு தெம். ஈவன் நீங்க வந்து மண்ணை எஸ்டிமேட் பண்ணிட்டு பக்கத்து பிளாட்ல போடுறீங்க அப்படின்னாலும் உங்க பிளாட் பக்கத்து நெய்பர்ஸ் கிட்ட நீங்க தயவு செய்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ப்ரையர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க பிளாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் இஃப் இட் இஸ் லைக் உங்க மண்ணை நீங்க எடுத்து போடுறீங்கனாலும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி அவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு பண்றது இட் இஸ் பெட்டர். பிகாஸ் நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே எல்லாரும் சொல்லிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறோம். மெயினா இந்த மெட்டீரியல்ஸ் ஏன் ரோட் சைடு போடக்கூடாதுன்னு சொல்றோம்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இட் இஸ் ஃபைன். பட் நாளைக்கு ரோட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் தார் ரோட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க மெட்டீரியல் அதை இறக்கி வச்சீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a bad condition for the road. I can still understand இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது நம்ம ஏரியாவை நம்ம கம்யூனிட்டியை பெட்டரா வச்சுக்கிறதுக்கு பெட்டர் ஷேப்ல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்க சைடுல இருந்து சப்போர்ட் தேவைப்படுது. அதை வந்து ஒரு ரிக்வெஸ்டா நாங்க வந்து புட்டிங் இட் அப். இன்னொன்று சார் மெயின் வாட் டு பாயிண்ட் அவுட் ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் செட் பேக்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா நல்லது. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கோயிங் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லேருந்து நிறைய பிரச்சனை வந்துடுச்சு. நான் அதெல்லாம் கொஞ்சம் ரிவீட் பண்ண விரும்பல, கொஞ்சம் பயப்படுவீங்க, அதனால் சொல்லுவேன். அதனால் மோஸ்ட்லி எவ்வளோ நீங்கள் செட் பேக் கரெக்டாக பிளான் பண்ணி விட முடியுமோ அதை வச்சு பண்ணிங்கன்னா நல்லது. அப்புறம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லுவேன். அது மட்டும் நாங்கள் ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன் இது. ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு 4-5 பேர் அதில் பாதிக்கப்பட்டாங்க, பெரிய பாதிப்பு. அதனால ரொம்ப கார்பரேஷன்லேருந்து யூ வில் கெட் சிவியர் பனிஷ்மெண்ட். அதுக்கு சொல்லலாம் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால கட்டி முடிச்சவங்களுக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. கட்டுறவங்களும் இனிமே கட்ட போறவங்களும் யூ ஷுட் பி வெரி கேர். அப்ரூவல் இல்லாம ஸ்டார்ட் பண்ண அப்ரூவல் இல்லாம ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. அது பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அது பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அப்ரூவல் வாங்கியும் நீங்க பண்ணும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு செட் பேக்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா கார்பரேட் பிளான் படி அது பண்ண முடியாத யாராலையும் அது தெரியும் எங்களுக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு செட் பேக்ஸ் வச்சா நல்லது. அது மட்டும் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குங்க சார். ஏன்னா ப்ராப்ளம் வந்துச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா என்ன அப்ரூவல் வாங்குறீங்களோ அது படி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம். பட் மேக்ஸிமம் அந்த வயலேஷன்ஸ்ல வர பார்த்தீங்கன்னா 53 ஃபீட் உள்ளீங்கன்னா நீங்க 1 அடி விடுங்க. அது ஒட்டினா தான் வந்து கரெக்ட். அதான் 100% பண்ண முடியாது. ஓடு வரைக்கும் வருது. சோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு. now the corporation is taking severe action. இருக்கு சார், இடிக்கல் ரைட்ஸ் இருக்கு. They are doing it. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து கொஞ்சம் டிவியேட் ஆயிருந்தாலும் நிறைய கட்ட இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே இருந்ததுனால அவங்களால மாற்ற முடிஞ்சது. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா லைக் டெமாலிஷன் நோட்டீஸ் அளவுக்கு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவியரா இருக்கு சுச்சுவேஷன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுல வந்து நாளைக்கு இது வரைக்கும் எல்லா இதுவுமே வந்து நம்ம சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் நாளைக்கு ஃப்ரம் நவ் ஆன் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இதை வந்து அசோசியேஷன் வந்து எந்த இதுவும் நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டோம். அசோசியேட் பண்ண முடியாது. அசோசியேட்டும் பண்ண முடியாது எங்களால்.
ஸோ இதுக்கு முன்னாடின்றது வந்து சினாரியோ இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதுல வந்து அசோசியேஷன் எந்த விதத்துலயும் ஹெல்ப் பண்ண முடியாது, அது மட்டும் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இது ஒன்று. அண்ட் ஆட் ஆன் உங்களோட பில்டர்ஸோட கான்டாக்ட், ஐ மீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கரண்டாக ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தாலோ ஆஸ்க் தெம் டு மீட் த அசோசியேஷன் பீப்புள். பிகாஸ் நாங்கள் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் நீங்கள் மெட்டீரியல் பிளேஸ் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு நாங்கள் டைரெக்டாக இன்கேஸ் உங்களோட ஆப்சன்ஸில் வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக பில்டர்கிட்ட பேச முடியும். சில விஷயம் ஏதாவது கன்வே பண்ணணும்னா உங்களை ரீச் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ நாங்கள் பில்டர்ஸ் கிட்ட டைரெக்டாக ரீச் பண்ணிட்டு இல்லை இது வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணலாம். ஏன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு மெட்டீரியல் ஹாஃப் வேல இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வில் டைரக்ட்லி ரீச் அவுட் டு பில்டர் அண்ட் வில் கன்வே த மெசேஜ் டு தேம். ஸோ இது இன்னொரு ரிக்வெஸ்ட். ஸோ இது ஒன்று பண்ணணும். அண்ட் ஆல்சோ பில்டர்ஸ் கிட்ட நாங்கள் ஏன் பேசணும் அப்படிங்கிறோம்னா மெயின் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இங்கே வந்து டாய்லெட்ஸ் ஃபார் த லேபர்ஸ். இதுக்காக தான் நாங்கள் வந்து பில்டர்ஸை வந்து எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போதும் தயவு செய்து பில்டர்ஸை எங்ககிட்ட பேச சொல்லுங்கள். வில் பி வெரி ஸ்ட்ராங் ஆன் இட் ஃப்ரம் நவ் ஆன். இந்த வருஷத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷுர் பில்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கன்வே பண்ணணும் தட் யாரெல்லாம் லேபர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே டாய்லெட்ஸ் தே ஹேவ் டு ப்ரொவைட். டாய்லெட் செட்டப் தே ஹேவ் டு ப்ரொவைட். தேர் இஸ் an option for that. பட் பில்டர்ஸ் யாரும் அதை பண்ணுறது இல்லை. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ராங்காக இந்த மெசேஜை we are putting it here. தயவு செய்து உங்கள் பில்டர்ஸ் வந்து எங்ககிட்ட பேச சொல்லுங்க. பிகாஸ் இது ஏன் அப்படின்னா we are already like 60 families are staying here. It's very difficult for them to come out every time. ஏன்னா வராங்க ஃபேமிலியாக வெளியில் வரும்போது சின்ன பசங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, they're using the open area அப்படிங்கும்போது it is very difficult. It is creating a difficult situation for them to walk in the road. I hope you understand. இது எல்லாருக்குமே வந்து ஒரு வேலிடாகவும் படலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களாலையும் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் வெறுமே ஈஸி மெம்பர்ஸோ இல்லை அசோசியேஷனோ மட்டும் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் இட். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓகே, ஸோ தெர் இஸ் பிரிட்ஜ். நிறைய பேருக்கு வந்து இங்கே வந்திருக்க பாதி பேர் வந்து கேட்கணும்னு நினச்சி வந்த ஒரு கொஸ்டின் இதுவாக இருக்குன்னா நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். அதை அகெயின் வில் டேக் அப் தி கொஸ்டின்ஸ் ஃபார் தட் லேட்டர் ஆன் இன் தி கொஸ்டின் ஆன்சர் செஷன். பிரிட்ஜுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தே காட் த அப்ரூவல். பிரிட்ஜ் கட்டுறதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டாங்க. பட் அது என்ன ஆச்சுன்னா 3 இயர்ஸ் தான் அதுக்கான வேலிடிட்டி. அதுக்கான அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு, அதுக்கான அப்ரூவலும் வாங்கியாச்சு. 3 இயர்ஸ் தான் அதுக்கு வேலிடிட்டி. பிகாஸ் ஆஃப் த அன்சர்டன் சிச்சுவேஷன், கோவிட் அது இதுன்னு வந்ததுனால அவங்களால அது ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. அண்ட் அகெயின் தே ஹவ் அப்டேட் ஃபார் த ரெனுவல் ஆஃப் தட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெனுவலுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார் உங்களுக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் இருக்கா, அதை பற்றி அப்டேட் இருக்கா? அப்ளைட் ஃபார் ரெனியூவல் இந்த வருஷம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அவங்களுக்கு லெட்டர் கொடுக்குறோம். ஜேர்னி இந்த மாதிரி பிரிட்ஜ் வந்து கண்டிப்பாக தேவை எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு நீங்கள் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இல்லை இந்த இதுக்குள்ளேயே அடுத்த ரெய்னி சீசனுக்காக சொல்கிறேன். ரைனி சீசனுக்குள்ளே எங்களுக்கு ஸோ லாஸ்ட் ஏசிஎம்லுமே நீங்கள் உங்களோட கேள்வி இதுவாக கூட இருக்கலாம். நான் அதுக்கும் முன்னாடியே ஆன்சர் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஏசிஎம்லேயும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்க ஆஸ் அ அசோசியேஷனாக என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வந்து ஜர்னி ஹவுஸை அப்ரோச் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். பட் அவங்களோட சைட்லேருந்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டாக தான் இருக்குது. ரெனுவல் வந்து 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கான காப்பீஸ் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த ரெனுவல் டேட் வரைக்கும் முடிஞ்சது எல்லாமே. ஸோ ரீஅப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். we are like every month வந்து அட்லீஸ்ட் 2 தடவையாச்சும் நாங்கள் அப்ரோச் பண்ணி சார் கிட்ட பேசணும். சிந்து இங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இது ஒரு அப்டேட் பிரிட்ஜை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் அஜெண்டா அண்ட் லாஸ்ட் இதுதான் வந்து லாஸ்ட் அஜெண்டா, மந்த்லி மெயின்டெனன்ஸ். ஸோ we are coming to the main part. Monthly maintenance வந்து we are planning to start from this year and right from February. So those who are already here அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஆகும், பிளாட் ஓனர்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ் ஆகும். இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். until unless எல்லா வீடும் ஆக்கிபை ஆகிற வரைக்கும் we will continue with this subject to the
services that we are going to provide or the works that we are going to do inside the community. So இது வந்து சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்ல வரல, பட் we have already made some plans and அதுக்கான கொட்டேஷன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ கலெக்ட் பண்ண போகிறதும் அப்படிங்கிறதும் ஒரு கன்க்ளூசிவாக பிசி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் டிசிஷன் எடுத்திருக்கோம். அதை வந்து நாங்கள் கன்வே பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி பைலா அனுப்பிச்சிருந்தோம். 1 இயர் முன்னாடி நம்ம அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைலா அனுப்பிச்சிருந்தோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்க்கு எவ்வளோ வேக்கன்ட் லேண்டுக்கு எவ்வளோன்றது ஆல்ரெடி பைலாவில் அனுப்பிச்சு நிறைய பேர் அப்ரூவ் பண்ணி அதை தான் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதில் எந்த சேஞ்ச் இல்லை அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான், பட் அகைன் நம்ம அதுக்கானது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் உட்காந்து எல்லாமே கன்க்ளூசிவாக எடுத்துப்போம் டெசிஷன். ஸோ இது எப்படி அப்படின்னா we have like 300 plots in our community. இந்த 300 plotsல நம்மளுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஃபேமிலிஸ் இருக்கு, 60 வீடு இருக்கு. அண்ட் பிளாட் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 மெம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஆல் புட் டுகெதர் 200 மெம்பர்ஸ் வந்து நம்ம கான்டாக்ட்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ மீதி 80 பேர் இருக்கிறவங்க நம்மளுக்கு கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லை. அதாவது we are trying to find out with various sources like உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பிளாட் ஓனர்ஸ்க்குலாம் வந்து உங்ககிட்ட நம்பர்ஸ் இருக்குதுன்னா you can provide it well and it will be well and good. ஸோ இது என்ன decision as per the bylaw என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா for the empty plots we are planning to collect ₹100 every month for the empty plots, 100 rupees per month. Second thing, residents வந்து we are planning to collect 500 rupees per month. So we are starting that from February 1st. Under construction and residents it is 500 rupees per month. So அதுக்கான detailed explanations தினேஷ் நீ வாங்க தினேஷ் எக்ஸ்பிளைன் okay இதுலயே சொல்லுங்க. So அந்த 500 rupees yeah. So அந்த 500 rupees residents கிட்டயும் under construction கிட்டயும் வாங்குறதுல என்ன பண்ண போறோம், plus plot construction கிட்ட plotல வெறும் plot owners கிட்ட வாங்குற 100 rupeesல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத I'll leave it to Dinesh to explain it. Hi. So until last year, we started almost 1 year back association form பண்ணிருந்தோம். Initially we had garbage problems and other things. So அதுக்காக we started collecting 100 rupees per month for garbage alone. அது வந்து இப்போ கவர்மெண்ட்டே உள்ள வந்துட்டாங்க. That was initial problem. கார்பரேஷன் யாருமே உள்ள வராமல் இருந்தாங்க. We made organizations ஆளுங்க வந்து டோர் டு டோர் பிக்கப் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி we made a lot of arrangements. So we initially paying them for few money. And now இப்போ கார்பரேஷனே வந்து அவங்க எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So that problem is almost 90% solved. Still the few inconsistencies, அதாவது ஒரு சில வீட்டுக்கு வராங்க, ஒரு சில வீட்டுக்கு வரல, ஒரு 2 நாள் வராமல் போகிறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம சென்னை ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணோன்னா they are addressing immediately. So I urge everyone to download that app. So people who are residents இங்கே இருக்கிறவங்கலாம் they can start using that facility. So that is one mode of complaint which we can use. So அது இல்லாமல் starting this year we are trying to see, but we have an existing security who was there, which was appointed by Journey Homes. அது இல்லாமல் we are trying to take over security to ourselves. சரிங்களா? ஸோ செக்யூரிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். கார்பேஜ் கலெக்ஷன் அண்ட் கார்டன் இப்போ க்ளோஸ் டு 60 ஹவுசஸ் மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்பப்போ இங்கே நடுவில் லாஸ்ட் 2-3 months வந்து சாப்ளிங்ஸ் உள்ள வச்சுருக்கோம். நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்ட் போத் சம்மர் அண்ட் வின்டர் டைம்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் புஷஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் வயா ஃபேஸ் 1 உள்ள ஸ்ரீகிருதியோட உள்ள வர ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ரோட் ஒர்க் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எம்டி பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புஷஸ் இருக்காது, நிறைய ஸ்னேக் பாம்பு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிங்கன்னா கிளியர் தோஸ் திங்ஸ் ஆல்சோ தட்ஸ் ஆல்சோ பீயிங் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இபி மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் அவங்க சொல்லி இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி வந்து இப்போ ஒயர் ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஃபேஸ் ஃபியூஸ் போகுது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் 70 to 80% ஆஃப் த டைம் இஷ்யூஸ் வந்து பிளாட் ஓனர்ஸ் வந்து இன்கேஸ் if they are doing construction அந்த டைம் வந்து they are damaging cases அந்த மாதிரி தான் அது. ஸோ in those instances mostly in the plot owners வந்து we are making sure they address that problem. In case if it's in general இந்த மாதிரி இல்லை வெதர் ப்ராப்ளமாக இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை, இபியில் ஃபாலோ பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் we are trying to take into account and we will try to address them from a association standpoint. And apart from that இப்போ டாக் மெனஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு நமக்கு ரீசெண்டாக 2-3 பேருக்கெல்லாம்
இது பண்ணதுனால கார்பரேஷனோட பேசி we are trying to get dog catchers inside and அதெல்லாம் சால்வ் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். ஸ்னேக் கேச்சர்ஸ்க்கு இது பண்ணுறது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆனுவல் அசோசியேஷன் ரினியூவல் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ இப்போ லைட்டிங் சார் சொன்ன மாதிரி ரோட் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் நியூ ஆகஸ்ட் பட் ஸ்டில் அது வர வரைக்கும் டெம்பரரி லைட்டிங் எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுமோ அதுக்கான செலவுகள். அண்ட் சின்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் இப்போல்லாம் உள்ளே வந்ததுனால we need to have starting CCTV monitoring மாதிரி வச்சு யார் உள்ளே வராங்க. பிகாஸ் there have been multiple concerns. ரேஷ் டிரைவிங் இருக்குது, பசங்க விளாட்றாங்க, உள்ளே யார் வராங்க போகிறாங்க தெரிய மாட்டேங்குது. ஸோ செக்யூரிட்டி இஸ் ஒன் பாயிண்ட் which are really focused on. CCTV and other installations-க்கெல்லாம் வந்து again assets எல்லாமே. So all these things, the 500 rupees maintenance and 100 rupees from individual plot owners, we are trying to cover all these things. ஸோ இது எல்லாமே இந்த புக் கீப்பிங் இப்போ கேட்டிங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் எக்ஸ்பென்ஸ் என்ன ஆச்சு என்ன எதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக வந்து we are trying to bring in அட்வான்ஸ் சொல்லிட்டு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல் தீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் சோஃபா வந்து எல்லாம் ஜோயராஜ் சார் மல்லிகாஜ் இண்டிவிஜுவலாக வந்து அசோசியேஷன் பேரண்ட்ஸ் காசு அமைச்சிருப்பீங்க, நாங்கள் ரெக்கார்ட் வச்சுருப்போம். புக் கீப்பிங் யாருக்கு என்னென்னு ஆடிட் தெரியாததுனால ஸோ காமன் ரெபாசிட்டரி மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆப் சிஸ்டம் கொண்டு வர பார்க்குறோம். ஸோ நீங்கள்லாம் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல் கம்யூனிகேஷன் கோயிங் ஃபார்வர்ட் வில் பி இன் தட் ஆப். அண்ட் அதுலேயே வந்து இப்போ ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இல்லை விசிட்டர் என்ட்ரி உள்ளே வராங்களா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாக்ஸ் இது பண்ணுறது, அப்ரூவல் சிஸ்டம்ஸ் அதுவும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே எமர்ஜென்சி வந்துட்டாங்க, அது இது தீப் வராங்க, இல்லை வெளியே ஏதாவது செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்காங்கன்னா SOS அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ட்ரைங் டு பிரிங் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் யூசிங் தட் ஆப் இதில் உள்ளே கொண்டு வர மாதிரி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் அண்டர் த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அண்ட் அடிஷ்னல் ஃபியூ அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ இதுதான் மேஜர் திங்ஸ் தட் வி பிளான். Anything else to add? I think we have covered most of the things. So இதுல என்னன்னா லைக் அவர் சொன்னதை நான் வந்து ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ இது மெயின் பார்ட் என்னன்னா we are bringing the ADA app inside. ஆல்ரெடி நாங்கள் ஒரு வெண்டார் கிட்ட பேசிட்டோம், ADA கிட்ட பேசியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி we'll stick to them. ஸோ அந்த ADA app எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் செக்யூரிட்டி இருக்குது, செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது, அண்ட் மெயின்டெனன்ஸ் வாட் எவர் we are collecting அந்த டீட்டெயில்ஸ் அதுலேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது அங்கே இன்டர்னலாக ஏதாவது தெரியணும், லைக் ப்ளம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டும் அங்கேயே இருக்கும். மெயின்ஸ் யாராவது இஃப் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டையும் நம்ம அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் ரீச் அவுட் டு தெம். அண்ட் மெயினாக வந்து செக்யூரிட்டி தான், செக்யூரிட்டி ரீசனுக்காக தான். இஃப் சம்மன் இஸ் கம்யூட்டிங் ஃப்ரம் அவுட் சைட், அது வந்து யார் வீட்டுக்கு வராங்கன்னு தெரியாது. ஒரு வண்டி உள்ளே வருது, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது, ஒரு 4-5 days ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது, யாரோட வண்டியும் தெரியல அது. ஸோ அது வந்து ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட், நடு ரோட்டில் நின்றுட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளே வரும்போது என்ட்ரியில் வில் கெட் டு நோ ஹூஸ் வெஹிக்கிள் இஸ் தட் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த ஓடிபியில் நீங்கள் அந்த வரவங்க கிட்ட பர்சன் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ட்ரேட் அவ்வளோதான். அப்படின்னா ஒரு ஸ்கேன் கோட் இருக்கும், அந்த ஸ்கேன் கோடை வந்து செக்யூரிட்டி ரூமில் செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ தட் வில் ஹேவ் த மானிட்டரிங் தட் யார் வரா யார் போகிறான்னு தெரிஞ்சிடும். எக்ஸ்டர்னல் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வந்ததுனாலும் இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ட்ராக்கிங்காக ஈஸியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் we have lot of plans upcoming, like முடிஞ்ச அளவுக்கு CCTV கவரேஜ் பண்ணலாம். இது வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ், நாட் இம்மீடியட்டாக நாங்கள் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர் பிளான்ஸில் CCTV முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு கம்யூனிட்டியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியாலஜி. ஸோ இதெல்லாம் தான் பிளான்ஸில் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து ஃபார் தி டைம் பீயிங் we are planning CCTV in the security area. ரெண்டு சார் அதான் அது ஒரு 4 கேமரா போடுற மாதிரி we can plan it. அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அது வச்சுக்கோங்க. From our office itself we can maintain it. ஓகேவா? From ஆஃபீஸ்லேருந்து இல்லை வரது போகிறது we can have it. நிறைய இது இப்போ நிறைய லேடிஸ் ஹாஸ்டல் பிடிஸ் எல்லாம் வந்ததால கொஞ்சம் நமக்கு இது ரொம்ப முக்கியமாக போகுது. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். One other thing, see, people nowadays there have been a lot of complaints, issues and we've been adjusting. So far, we all EC members are volunteers. எல்லாம் அவங்க ரெகுலர் லைஃப் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க, we try to adjust most of the time. பட் ஒரு சில எங்களால் லேட் ஆகுது இதாகுது அப்படிங்கிறப்போ this will become like a forum. ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்ப்போம், ஓகே யாராவது கரண்ட் இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு பேச வரல அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்று அட்ரஸ் பண்ணிட்டு யார் லாக் செய்யும், ஓகே என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, முடிச்சோமா இல்லையா அப்படிங்கிறதும் வந்துடும். ஸோ வில் நோ ஓகே ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும். ரைட் நோ we are not organized.
this will help us be okay எல்லாம் என்னென்ன எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்குமா இல்லை டெம்பரரியாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது it will help us in a lot. So all this comes with the maintenance charges and bookkeeping எல்லாம் சேர்ந்து வர்றதுனால it will help us as a lot. இப்போ இந்த சிசிடிவியால் பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டெல்லாம் நடந்தது. திருட்டுன்னா திருடங்க நம்ம ஏரியாவில் இருந்தாங்க, திருட்டு நடக்கல, திருடங்க நம்ம ஏரியாவில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பிடிக்க முடிஞ்சது நம்மளால, போலீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அவங்கவுங்க வீட்டுக்கு மேக்ஸிமம் அவங்கவுங்களே போட்டுக்கிறது நல்லது. அப்பார்ட் ஃப்ரம் இது நம்ம மெயினாக அதை போட்டுக்கலாம், சரிங்களா? அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நல்ல ஃபண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்தோடனே த்ரூ அவுட் ஏரியாலேயே நம்ம சிசிடிவி போட்டுக்கலாம். மேஜர் அப்டேட்ஸ் இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். லைக் அந்த வாங்குற மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம இதுதான் வந்து அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட் வேணா வாட்ஸ்அப்பில் நாங்கள் மறுபடியும் அனுப்புவோம். பட் இன்கேஸ் எதாவது இருந்தால் நான் இன்னொரு தடவை கூட நான் இது எல்லாமே EB ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வாங்குறதுல EB மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த காமன் troubles that we are facing for the EB. This is not collected for like individual owners. யாராவது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனால பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அசோசியேஷன் will not take responsibility, will not spend any money because of the individual person's damage. நான் வீடு கட்டுறேன்னா என்னால அந்த இடத்துல வந்து EB இஷ்யூ நடந்திருக்குன்னா I have to bear it. அசோசியேஷன் கிட்ட நான் போயிட்டு அசோசியேஷன் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது that is not a valid point and association will not do that. I hope I am very clear on this. So இது தவிர்த்து சார் சொல்லிருப்பேன் லைக் செக்யூரிட்டிஸ் வந்து இப்போதைக்கு first to start off with we are going with one security from our end. Then as the time passes, like down the lane in 4 months or 5 months or 6 months, we are planning to add one more security from our end. That we will be communicating it before doing it. And garbage collection door to door பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. சில இதை வந்து ஸ்ட்ரீம்லைன்ஸ் பண்றதுக்காக அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. Even though it is from the government side, we have to spend a little bit of money on that. And gardener ஏன் போட போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். லைக் gardener வந்து நம்ம ரோட் சைட் புஷர்ஸ் மெயினா we have to remove. அதனால gardenerன்றது நம்ம ரெகுலர் பேசிஸ்ல நம்ம ரோட் சைட் புஷர்ஸை கிளியர் பண்றதுக்கு. இன்னொன்று இந்த நீங்க இது போட்டிருக்கீங்க இல்லையா, இண்டிவிஜுவல் பிளாட்ஸையும் நாங்கள் பிளானிங், பட் அது வந்து ஒன்ஸ் இன் எ மந்த் நீங்கள் யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு நம்ம பண்ணுறதுக்கும் சான்சஸ் ஐடியா இருக்கு. ஸோ கார்டனர் we want to keep our society clean and neat. அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் ரோட் சைடில் உள்ள புஷஸை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணுறோம்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஏரியாவில் வச்சுருக்கோம். ஏதாவது இனிஷியல் இன்கம்ஸ் இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து ஐடியா கொடுத்து என்ன பண்ணனாலும் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஐடியா இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணால் நம்ம ஏரியா நல்லா இருக்கிற ஐடியா இருக்கும். ஸோ அதுக்காக இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் தேவையில்லை, எப்படி இருந்தாலும் ஓகேன்னு நினச்சா நம்ம அந்த டெசிஷன் எடுக்க போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பட் இதெல்லாம் இனிஷியல் ஐடியா, இப்படிலாம் பண்ணலாங்கிறது. ஸோ EB இஷ்யூவே வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே அசோசியேஷன் சால்வ் பண்ணிடுமா, அசோசியேஷனால் பண்ண முடியுமா, இந்த ஃபண்டு சொல்லியிருக்காங்களா இதுலேருந்து எடுத்து பண்ணிருமானா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு கேபிள் மாற்றணுன்னாவே 30,000 40,000 ஆகுதுன்னா 1 month கலெக்ஷன் அந்த EB இஷ்யூக்கே போய்டும். அப்போ மிச்சம் எதுக்கும் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடியுமானா பண்ண முடியாது, அசோசியேஷனால் முடியாது. நம்ம அப்படி பண்ணணும்னு எல்லாரும் நினைச்சோம்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் அதெல்லாம் தான் வந்து ப்ராக்டிக்கலா என்ன வருது ஏது வருதுன்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். இது வந்து இப்போதைக்கு பேஸ் தான், இனிஷியல் ஐடியா. இது வந்து ஆக்சுவலா ட்ரையல் அண்ட் ரன்ல தான் நம்ம இது ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 6 months நமக்கு தெரிஞ்சிரும் லைக் we are having the excess funds or we are short of funds அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். அதனால தான் சொல்றேன் subject to services that we are going to initiate into the community. And again I know it's all hard earned money. We will make sure that நம்மளால வந்து எங்கெங்கெல்லாம் கட் ஷார்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூக்கு வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
ஸோ ஐ ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் தட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அதில் சஜஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ஆட் ஆன் பண்ணலாம், இந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த விஷயம் நம்மளுக்கு தேவை, இது தவிர்த்து நம்மளுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நான் ஐ லைக் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட் ஃபார் கார்டனிங். கார்டனிங் மெயினாக வந்து புஷ்ஷஸ்க்காக மட்டும் இல்லை, நிறைய வீட்டில் வந்து குட்டி குட்டி பெரிய பெருசுலாம் கிடையாது, குட்டி குட்டி பாம்புங்க, இவ்வளோ பாம்புங்க நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாம் தண்ணி பாம்புங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் நம்ம அதை நம்ம ரெடி பண்ண போகிறது இல்லை. பட் யாராக இருந்தாலும் பாம்பு பார்த்தாலே பயந்து வருது, தண்ணி பாம்பு. ஸோ அதனால தான் அந்த புஷ்ஷஸ், சின்ன சின்ன புஷ்ஷஸ் நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ அது பாட்டுக்கு எங்கே புஷ்ஷஸ் இருக்கோ அது ரொம்ப போகுது. ஸோ இதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து இந்த கார்டனரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரோன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து பிளாட்டாகவே வச்சுருக்க போகிறாங்க, அது எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ராட்ல இருக்கலாம், பிளாட் வச்சுருக்கலாம். ஸோ அவங்க பிளாட்டையும் நம்ம வந்து அவங்க பிளாட் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நம்ம அவங்க பிளாட்டையும் க்ளீன் பண்ணால் தான் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ஐடியா. இது ஒன்று. தென் நான் ஒன்று ஆட் பண்ணேன் சார். கார்டனர் வந்து நம்ம பார்க்குக்கு வந்து கவர்மெண்ட்டே தருவாங்க, அப்படி இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா வந்து இந்த பார்க் பார்க் வந்து இதில் இன்க்ளூட் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட்டே கார்டனர் வந்து பார்க்குக்கு தருவாங்க. நாம வந்து இந்த காமன் ஏரியாஸ் நம்மளோட இது மெயின்டைன் பண்ணுறது மட்டும் தான். அங்கே கார்டனர் இருக்காங்களே, எதுக்கு எக்ஸ்ட்ரான்ற கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்காக இந்த ஆன்சர் பண்ணுவோம். பார்க்லேயும் ப்ரொவைடிங் டாய்லெட்ஸ் ஆல்சோ, அப்புறம் எல்லாமே தண்ணி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோட்டர் போர் போட்டுருவாங்க, சம்பு கட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் டேங்க் இருக்கு. 2 இதுலயும் நமக்கு வந்து கிணறு இருக்கு, 2 பார்க்லயும் கிணறு இருக்கு. ஸோ தண்ணி ஊற்றுறது எல்லாத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸாக அவங்க ஒரு செக்யூரிட்டியும் ஒரு கார்டனரும் கொடுக்குறாங்க. ஆனால் செக்யூரிட்டி இம்மீடியட்டாக கொடுக்குறாங்க, கார்டனர் எப்படின்னு தெரியல, அது வரைக்கும். ஸோ புஷ் கிளீனிங், கார்டனர் பேசியாச்சு, இபி மெயின்டெனன்ஸ் பேசியாச்சு. மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ், யூ கேன் ஆஸ்க் வாட் இஸ் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரிஸ், லைக் வாட் எவர் த எக்ஸ்பென்சஸ் தட் வி ஆர் ஸ்பெண்டிங் இட் ஃபார் த மீட்டிங்ஸ் அண்ட் ஏஜிஎம்ஸ் அண்ட் இஜிஎம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இசி மெம்பர்ஸ் வந்து நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. எவ்ரி மந்த் வி ஹேவ் மீட்டிங்ஸ். ஸோ அதுக்காக ஒரு நான் சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறம் ஈஸி மீட்டிங்க்குலாம் நம்ம எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல, ஈஸி மீட்டிங் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணல. அதை தவிர்த்து மற்ற மீட்டிங்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மீட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது இருக்கு. அது இல்லாமல் இந்த மிஸ்செலேனியஸ்லேயும் இந்த டாக் கேச்சிங்க்கு வருது. நீங்கள் அதே மாதிரி டாக் கேச்சிங்க்கு வந்து ஒரு தடவை வண்டி உள்ளே வந்ததுன்னா 500 ரூபா நம்ம கொடுக்கணும். மினிமம் 500 நம்ம கொடுக்குற மாதிரி. இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை இப்போ வந்து சார், இப்போ டாக் கேச்சிங் கொஞ்சம் சிவியராக ஆக்சிடென்ட் இருக்கும், சரிங்களா? இப்போ அவங்ககிட்ட பேசியிருக்கேன். மண்டே இப்போ நாளைக்கு நாளைக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இது கம்மியாக இருக்கும்போது நான் வந்து அன்அஃபிஷியலாக வரேன், அப் டு 10-11 o'clock வரைக்கும் இருந்து நான் எவ்வளோ மேக்ஸிமம் முடிச்சு போகிறேன்னு சொல்லுவேன். ஸோ நாளைக்கு இந்த கம்மி, நாளைக்கோ நாளைக்கோ வராங்க, சரிங்களா? மேக்ஸ் இது வந்து வெளி நாய்கள் நிறைய வருது உள்ள. நம்ம ஒரு 4 நாய் பிடிச்சா 6-8 நாய் வந்து உள்ள, அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ மிஸ்செலேனியஸ் அதில் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் செலிப்ரேஷன்ஸ். ஸோ ஆனுவல் செலிப்ரேஷன் விச் இன்க்ளூட்ஸ் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் பொங்கல் டைம்ல நெக்ஸ்ட் இயர்லேருந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கு. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய நியூ இயர் பண்ணுவோம் இப்போ ரீசெண்டாக கூட. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்குமே we are planning, பட் அது இன்னும் அந்த ஏரியா மட்டும் ஒரு கிரே ஏரியாவாக இருக்கு. we are working out on that. அது ஒரு பாயிண்ட். அப்புறம் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், அகைன் நம்ம சொன்ன இல்லைங்களா, அந்த அடா ஆப் மெயின் கேட் நம்ம இது பண்ண போகிறோம். எல்லாருக்குமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் பற்றி அப்புறம் ஏரியா டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், அதில் லைட்டிங், அப்புறம் சிசிடிவி, ரோட் மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அப்புறம் அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ரெனுவல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜஸ் இருக்குது, ரெனுவலுக்கும் இருக்குது. தென் ஃப்ரம் திஸ் இயர் ஆன் நம்ம ஆடிட்க்கும் போகிறோம். பிகாஸ் வி ஹேவ் த டெடிகேட்டட் அக்கௌண்ட் ஃபார் த அசோசியேஷன். டெடிகேட்டட் அக்கௌண்ட் இருக்கு, யாரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்ப போகிறது கிடையாது. இந்த இது அடா ஆப் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் சிங்கிள் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் வில் பி ஸோ அதுக்கான யூனியன். ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் பார்ட்ல இதுதான் வந்து நம்ம. ஸோ having any questions on this?
சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சாரி ஓகே ஸோ இதுதான் என்னோட அஜெண்டா இஸ் ஓவர் நவ் வில் ஓப்பன் த ஃப்ளோர் ஃபார் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் தான் நீங்க கேட்டீங்கன்னா we can address the questions. சார் இன்னொன்று இன்ஃபார்ம் பண்ணி மீட் ஆஃப் எப்போ கரெக்ட் பண்ண போறோம்னு அது சொல்லிருக்கீங்க February 1st maintenance will be collected from February 1st. அது ரிலேட்டடாக மேபி ஒரு அப்டேட் என்னன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அசோசியேஷனுக்கு பேன் கார்டும் உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இனிமேட்டு வந்து அந்த அக்கௌண்ட்கே டைரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப் வந்து So இந்த நம்ம அடாவோட டைப் பண்ணிட்டோம்னா அதில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போயிடும் ஜஸ்ட் இன் கேஸ் எனக்கு அடாவில் நான் பே பண்ணலை நான் வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துறோம் அது நீங்கள் உங்கள் விஷ் பிரகாரம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அடா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒரு 1 or 2 months மட்டும் லைக் we'll directly transfer the amount to the bank account which we will be providing end of the day. இன்னைக்கு உள்ள உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்துரும். once we implement that ada app implement பண்ணதுக்கு அப்புறம் நீங்க just UPI payment பண்ற மாதிரி தான் நீங்க டைரக்ட்டா நீங்க அதிலே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ராக் அதிலே வந்துரும். so in case நான் ada app பண்ணல நான் வந்து டைரக்ட்டா பேங்க் அக்கவுண்ட் பண்றேன்னா just keep us posted like நாங்க இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு we will have the track but again நீங்க ஒரு தடவை டைரக்ட்டா அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நீங்க அதுல இது பண்ணிடுவாங்க. ஒரு மெசேஜ் மட்டும் ரிமைண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா that will be better for the tracking purpose. அதுவுமே அடாலே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஐ ஹவ் பெய்டு த்ரூ கேஷ் ஆர் ஐ ஹவ் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங்ன்ற இனிஷியேஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா டிசி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தர் ஆர் ஆஃபீஸ் பேரர்ஸ் யாரோ ஒருத்தர் அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிட்டு வந்துரும். பட் இந்த இது என்னன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணனும். அது அந்த ஆப்லயே இருக்கு. தனியா மெசேஜ் பண்ணனும். So that's it from our end like for the agenda sir. Yes. Sir, if possible, association with terms and conditions for tenant, I will பண்ண முடியுமா? என்ன மாதிரி இஷ்யூஸ் terms and conditions னா ஒரு tenant வைக்கிறாங்கன்னா எத்தனை பேர் இருக்கணும், எவ்வளவு என்னென்ன இருக்கணும், அவங்க பார்க் எங்க பண்ணணும், அது ஓனர் சொல்றது ஓனர் இல்லையா சார்? அது permission நான் சொல்றேன். ஏன்னா பார்க் பண்றது அவங்க பார்க்கிங் இல்லைன்னா எங்க பார்க் பண்ணுவாங்க, ரோட் சைடுல பார்க் பண்றாங்க. பார்க்கிங் இஷ்யூஸ் காமன் இஷ்யூஸ் அது வந்து நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி பண்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் மேபி அப்செட் பண்ணிக்கலாம். பட் வீட்டுக்குள்ளார என்ன பண்றாங்கன்றது ஓனர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். டெனன்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கலாம், என்ன மாதிரி டெனன்ட்ஸ் சொல்றாங்கன்றத ஓனர்ஸ் தான் டிசைட் பண்ண முடியும். நான் அவ்வளோ பைசா பே பண்ணி கட்டியிருக்கேன், நீ யார் வந்து எனக்கு வந்து இது விடலாம் இது கொடுக்கணும். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டுக்கிட்ட கிடையாது. ரோட் சைடுல பார்க் பண்றாங்கன்னா சரி ஒன் கார் இஸ் ஃபைன். ரெண்டு கார் மூணு கார் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேட்கலாம் சார். அது கேட்கலாம். அது ஒரு terms and conditions சார் இருக்குமா? அது டிக்ளைனா நம்ம பண்ண முடியாது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இஷ்யூ டு ரியலைஸ் அவர் okay just to answer your question sir நீங்க ரெண்டு மூணு क्वेश्चन ரைஸ் பண்ணீங்க. ஒன்னு வந்து எந்த மாதிரி டெனன்ட்ஸ் வந்து இருக்கணும் that is completely will leave it to the owners. நீங்க வந்து பேச்சுலர்ஸ் போறீங்களோ இல்ல வந்து ஒரு கப்பல் போறீங்களோ இல்ல பெரிய ஃபேமிலி போறீங்களோ அது உங்களுக்கு சேர்ந்தது. அதை வந்து ஓனர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். we cannot take the decision on that. ஓகே ஸோ இது ஒன்று. பார்க்கிங் வந்து இப்போ வந்து என் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் தான். நான் கண்டிப்பாக நான் 700 ஸ்கொயர் ஃபீட்டு எனக்கு பார்க்கிங் இருக்குமானா இருக்கும். பட் ஆனால் எல்லா டைமும் நான் உள்ளே வைக்க முடியாது. ஏன்னா சின்ன இடத்துல நான் எடுத்து வைக்க முடியாது. பட் நான் என்ன ஆஸ் எ ஸ்மால் பிளாட்டோட நான் என்ன இது பண்ணேன்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு நான் ஒரு ஓரமாக வச்சிருக்கேன். நான் இல்லை அப்படியும் நீங்கள் எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸோடு வச்சிருக்கீங்கன்னா இஃப் யூ ஆர் அவைலபிள் யாராவது பெரிய வண்டி வரும்போது நீங்க அவைலபிளா இருக்கீங்களா அப்படிங்கறத ஐ ஹேவ் டு மேக் ஷூர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் டிஸ்டர்பன்ஸா இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். நான் ஒரு ஓரமா வச்சிருக்கேன். அதை வந்து இண்டிவிஜுவலா நான் பார்த்துக்கிறேன். உங்க டெனன்ட்ஸ் கிட்டயும் நீங்க தான் அதை கன்வே பண்ணணும். பட் அதையும் மீறி கன்வே பண்ணி அவங்க இது பண்ணனா அசோசியேஷன் வந்து will say something. தமிழ் your problem is solved. இப்போ சால்வ் ஜெனரலா உங்க இதை விக்கெட் பண்ண சொல்லியாச்சு. என்ன கூட விக்கெட் அப் பண்ணிடுறாங்க சரிங்களா? அந்த ஒன்லி ப்ராப்ளம் இல்லை இருக்காது உள்ள நிற்கலாம். பட் அங்கே வந்து இனிமே காலி பண்ண சொல்லிட்டாரு வாழ்க்கை எங்கிட்டே வந்து சொல்லிட்டு போயிட்டு இந்த கிராஷஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கிராஷஸ் இருக்கு அந்த ஆஃபீஸ் இருக்கு அதெல்லாம் வந்து காம்பவுண்ட் அந்த சைடு போடுறாங்க இல்லையா? அந்த சைடு வந்து மவுண்டன் மாதிரி குவியுது. யாராவது வந்தாங்கன்னா ஈஸியாக ஏறி மேலே வந்துடலாம். ஏன்னா அது வந்து ஒரு 12 ஃபீட்டோட காம்பவுண்ட் அது. அந்த சைடு வரும்போது ஈஸியாக ஏறி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் வந்து அந்த ஃபாலோ யாருமே பண்ணவே இல்லை. நிறைய ஏன்னா ஒரு 2 ஏரியாவில் வந்து ரெண்டு ஏரியாவில் ஈஸியாக ஏறி வந்து அந்த ஏரியா வந்து காம்பவுண்ட் அந்த சைடு வர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் காம்பவுண்ட் இருக்கிறதே வேஸ்ட் இல்லாமல் ஆயிடுது. ஸோ அதனால நான் நிறைய பேர் சொல்லி 2 தடவை ஜேசிபி வந்து 2 தடவை சொல்லியிருக்கேன். கிளம்புங்க அப்படின்னு யார் பண்ணது அது
ஜர்னி. ஆமா சார். இது வந்து பார்த்தேன் நானே. காம்பவுண்ட்ல எல்லா ட்ராஷும் கொட்டிட்டோம். சேம் ஹேப்பன் வித் மை ஹோம். லைக் அவங்க வந்து கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணிட்டு நேரா எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்கிட்ட வந்து எடுத்துட்டு இப்படி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், யார் போட சொன்னா இன்ஜினியர் போட சொன்னீங்க. இன்ஜினியரை வர சொல்லுங்க, இங்க எடுத்துட்டு வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீனா நம்ம அப்போஸ் பண்றது தப்பு இல்ல. நம்ம பண்றது இதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நீங்க தாராளமா அப்போஸ் அது யாரா இருந்தாலும் யாரா வேணா இருக்கட்டும். நாட் ஒன்லி டு இந்த டஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, வெஹிக்கல் ஸ்பீடிங் யார் பார்த்தாலும் அங்கேயே நிப்பாட்டி சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க சொல்லி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா அசோசியேஷனுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க யாரும் பிரச்சனை பண்ண போறது இல்லை. ஸ்பீடு வெஹிக்கல்னா நீங்க நிப்பாட்டி சொல்றீங்கன்னா அவங்க நீங்க சொல்லுங்க, சார் ஸ்பீடா வராதீங்க, இந்த மாதிரி குழந்தைங்களாம் விளையாடுறாங்க. நம்ம நார்மலாவே பேசுவோம். அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோ. ஸோ நம்ம சைட்ல இருந்து ஒரு புஷ், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த இதுக்கும் இப்போ அந்த வெஹிக்கிள் ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ்க்கும் நாங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார். வித்தின் தி மந்த் ஆர் 2 weeks finish. ஓகே சார், ஒரு செக்யூரிட்டி வந்து இங்க வைக்கிறோமோ இல்ல அங்க வைக்கிறோம், அது எவ்வளவு பெருசா போட முடியும்? லாரியார் வந்து திருமணம் பாத்தீங்கன்னா டூ வீலருக்கும் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பாருங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்கிறது தான் ஹைலைட். ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ பண்ணணும். சார் ஒண்ணு இல்ல ஸ்பீட் பிரேக்கர் இல்லாட்டி அந்த பேரி கார்டு ரெண்டுத்தையும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கோம். ஸ்பீட் பிரேக்கர் தான் நமக்கு காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கு. இல்ல ஸ்பீட் பிரேக்கர் தான் சார். இப்பதான் இப்போ ரீசெண்டா வந்த இஷ்யூஸ் நேற்று மீட்டிங்ல பார்த்துட்டு எப்போ பண்ண முடியும்னு பார்த்துட்டு வில் இம்ப்ளிமெண்ட் தட் ஆல்சோ. ஸ்பீட் பிரேக்கர் வந்து இங்க போட்டோம்னா இப்போ ஆல்ரெடி we have 3 PGs இருக்கிறதுனால யார் வராங்க யார் போறாங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்க இருக்கிறதுலே 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது கூட ஒரு கார் வந்து பிஜி போற கார்ல வந்து ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ண போனாங்க. நானும் பின்னாடி போய் நானும் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி பண்ணாதீங்க, குழந்தை இடம் அது இந்த பக்கம் டேர்னிங் பண்ற இடம் இந்த பிஜில வரவங்க. ஸோ அவங்கள போய் நம்ம வந்து கண்ட்ரோல் அதுதான் தேர்ட் பர்சன் நீ யார் அதுக்குதான் we are going to put speed breakers அது ஒன்று சார். இன்னொன்னு இதை கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கும் நாங்க we are planning with the discussion. அதனால தான் நான் கேட்டேன், செக்யூரிட்டி அங்க இருப்பாங்களா இல்ல இங்க இல்ல சார், we have update. Sorry, probably இப்போ so far whatever association we have formed is Sri Kriti, Sri Nilayam phase 1, 2 extension. அதுதான் வந்து சரிங்களா. இது சிஎம் என்க்ளேவ் இஸ் ஸ்டில் நாட் பார்ட் ஆஃப் அசோசியேஷன். உள்ளேயும் ஜர்னி ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட் கொஞ்சம் வரப்போகுது சரிங்களா. நீங்க வாட்ச்மேன் வைக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஆனா இப்போ நீடு கண்டிப்பா அது வேஸ்ட். ஆக்சுவலி ஏன்னா வாட்ச்மேன் ஒர்க் அவுட் ஆகல. இல்ல ஒன் செகண்ட், ஐ வில் டெல் யூ வாட் ஆர் தாட் இஸ். இப்போதைக்கு என்னன்னா நம்ம உள்ள வராங்க பாத்தீங்களா, செக்யூரிட்டி வச்சாலும் ரவுண்ட்ஸ் இது பண்ணது எப்படி அவங்க என்னென்ன பண்ண போறாங்க பண்ணவே முடியாது. அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ போயிட்டு இல்ல அதான் இது நாட் இமிடியேட். என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி வந்து வாட்ச்மேன் இப்போ வைக்கிறது வந்து பாசிபிள் இல்ல. இருந்தாலும் வச்சாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. வாட்ச்மேன் என்ன புரியல? செக்யூரிட்டி உங்களுக்கு வேஸ்ட்ன்றீங்களா? இப்போ வந்து கரெக்டா வேஸ்ட். ஏன்னா ஜெனரல் அக்சஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வச்சும் வேஸ்ட் தான் ஆக்சுவலி. இப்போ அதுக்கு தான் நாங்க இந்த சாஃப்ட்வேர்ன்றது கொண்டு வந்திருக்கோம். இல்ல சாஃப்ட்வேர் வந்து இருங்க சொல்லிடுறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது மெயினா நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா கேட்டில்ஸ் கிடையாது. ஆடு மாடுகள் சுத்தமா அவாய்டு ரைட்டுங்களா. இல்லாட்டி இந்நேரம் உங்க வீட்லயோ இல்ல யார் வீட்லயுமே ஒரு செடி கூட இருந்திருக்கு. சாணி ஃபுல்லா சாணி இருந்திருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லன்றீங்களா? அது முக்கியம் இல்லன்றீங்களா? அது ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. அது ஒரு பெனிஃபிட், மெயின் பெனிஃபிட் அது இருக்கு. நான் இப்ப யாராவது ஒருத்தர் லேடிஸ் ஹாஸ்டல் வரேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வரலாம், கரெக்ட் தானே? அப்ப நீங்க வந்து முடியாது, கரெக்டா? அதை நம்ம எப்படி கண்ட்ரோல்? அதான் மேடம் இப்போ வந்து மெயினாவே இப்போ we are waiting for the road. நீங்க சொன்ன மாதிரி டைம் பீயிங் ஒன்னா நமக்கு இது யூஸ் இல்லாம இருக்கலாம். இந்த பர்பஸ் நீங்க சொல்ற பர்பஸ்க்கு இது டைம் பீயிங் யூஸ் இல்லாம இருக்கலாம். பட் அந்த இடத்துல ரோடு தான் இப்போ நம்ம ஆக்சஸ் வந்து மெயின் ஆக்சஸ் நாட் திஸ் ஒன். நம்மளோட பொறுத்தவரைக்கும் அதுதான் மெயின் ஆக்சஸ். ஓகேங்களா? அந்த ஆக்சஸ் தான் நம்ம வைக்க போறோம். அப்போ நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்? இல்ல அப்போ வேலைக்கு பிரைவேட் சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு விதத்துல இப்ப இவங்கெல்லாம் வந்ததால இப்ப வந்து என்ன பண்றதுன்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா. ஆனா முன்னாடி வேலிட் தான்.
இப்போ குவார்டர் இன்னொரு 1 month 2 months நம்ம என்ன பண்றது நம்ம யோசிக்கணும். நாங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாம் மெஜாரிட்டியோட பட் நம்ம நமக்கு செக்யூரிட்டி த்ரெட் இல்ல நீ இருக்கும்னு நினைச்சா நமக்கு தான் ப்ராப்ளம். 500 மெயின்டெனன்ஸ் மேஜர் காஸ்ட் வந்து செக்யூரிட்டி தான். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் மீ இஃப் ஐ ராங். ஏன்னா இன்னும் அந்த மாதிரி எதுவும் இல்ல ப்ரெடிக்டிங். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி தான் மேஜர் காம்பனன்ட். இப்போ நான் செக்யூரிட்டியை பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு நான் 500 தரேன்னா எனக்கு ஐ ஷுட் பி ஏபிள் டு கெட் தட் பெனிஃபிட் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் மந்த் இமிடியேட்லி. அது நெக்ஸ்ட் மந்த் உடனே நீங்க உடனே நெக்ஸ்ட் மந்த் பெனிஃபிட், அதாவது உடனே பெனிஃபிட் எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்லிடுறேன் இப்பயே. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது புரியுது. நமக்கு அசோசியேஷனுக்கு நமக்கு ஃபண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணும். நல்லா தெரியும். ஃபண்ட்ஸ்ன்றது இல்லாம நம்ம we cannot operate. நாங்க இப்போ பிப்ரவரி ஆரம்பிக்கிறோம்னா பிப்ரவரி மார்ச் விட்டுருவோம். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஃப்ரம் ஏப்ரல் தான் we are planning these things. ஓகேவா? எதுக்குன்னா நம்ம ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா சப்போஸ் நம்ம அச்சீவ்பட்டுருவோம். அதுக்கு வந்து கண்டிப்பா ஆகக்கூடாது. ஓகேவா? அதனால தான் we should have 2 months reserve fund with us. கம்ப்ளீட்லி அக்ரி. சரியா? அப்போ வந்து ஏப்ரல் மந்த்ல இருந்து நீங்க இந்த ப்ரொபோசலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. 2 months ஆஃப் ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணி அதை வச்சு salary பே பண்ண போறீங்க. இல்ல மந்த்லி தான் பே பண்ண போறோம். மந்த்லி கலெக்ஷன் தான். பட் டு ஹேவ் இன் செக்யூர்ட் திங் ரிசர்வ் ஃபண்ட்ஸ் அதுதான். ஓகே சார். இப்போ என்னன்னா எனக்கு 2 மாசத்துல வந்து அந்த பிரைவேட் ஆக்சஸ் வந்துருமா? அது வந்து சொல்ல முடியாது இல்லையா? செக்யூரிட்டி இஸ் நாட் அஷ்யூர்ட் ஈவன் ஃபார் 2 months down the line. செக்யூரிட்டி வருமானது அஷ்யூரன்ஸ் கிடையாது. ஓகே. கரெக்ட். செக்யூரிட்டி வந்துரும். Security வந்துரும். We are going to have 2 securities in that area. ஓகேவா? one for the night, 2 for the day. ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி இப்போ ஒண்ணுமே தெரியாத ஒரு செக்யூரிட்டி வந்திருக்காரு இல்லையா? அவர் இருக்க மாட்டார். நான் சொல்லிடுறேன். மீட்டிங் அனுப்புறேன். இந்த மாதிரி செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்யூப் ரொம்ப எக்யூப் நம்ம பண்ண முடியாது தனித்தனி இந்த சேலரியில. But we have somewhat equipped security. So to maintain this. சார் ஒரே நிமிஷம் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நீங்க சொல்ற உங்களோட மேஜர் கன்சர்ன் என்னன்னா இப்போ நம்ம போட போற செக்யூரிட்டி நமக்கு மட்டுமா இங்க நிறைய பேர் வந்துட்டு போறதுனால உங்களால அதை வந்து உங்களுக்கு அதை வந்து அக்செப்டன்ஸ் வந்து எங்களுக்கும் அது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. பட் ஒரு பாயிண்ட் நாங்க என்ன சொல்றோம்னா we are already in the discussion with these people. இந்த இவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆல்ரெடி we are in discussion to bring everything in one control. இந்த மாதிரி திங்ஸ் சார். நாங்க வந்து ஏன் டேக்கு வந்து 2 செக்யூரிட்டி, நைட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி. டேல வந்து கம்யூனிகேஷன் நிறைய இருக்கு. ஒரு ஆளால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால டே டைம்ல 2 செக்யூரிட்டிஸ் போடுறோம். ஸோ என்னன்னா இவங்க எல்லாருமே நம்ம கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆப் மூலியமா ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கும்போது யூ வில் ஹேவ் த செக்யூரிட்டிக்கு வந்து நீங்க போடுற செக்யூரிட்டிக்கு நீங்க கேட்குற மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த டிஸ்கஷன்ல இருக்கோம். தட் இஸ் வை வி ஆர் ஆஸ்கிங் லைக் 2 months டைம் ஆகும் இதுக்கு கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. டு த கோர் நம்ம வந்து செக்யூரிட்டியா ஓகே சேஃபா இருக்கு, யார் வராங்க யார் போறாங்க நமக்கு வந்து எல்லாம் ட்ராக்கிங் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 months ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். நீங்க சொல்ற லேப்ஸஸ்லாம் வரும், கண்டிப்பா வரும். நம்ம லேப்ஸஸ் அதிகமாவே இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேப்ஸஸ் நம்ம வந்து கலையறதுன்னா இப்போ செக்யூரிட்டியே வைக்கல. இப்போ நீங்க சொல்றது செக்யூரிட்டியே வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது ஓகேன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல சார், செக்யூரிட்டி அவங்க செக்யூரிட்டி வைக்கிறத பத்தி சொல்ல சார். செக்யூரிட்டி அவங்க செக்யூரிட்டி வைக்கிறத பத்தி சொல்றீங்க. அவங்க கேக்குறது வேலிட் क्वेश्चन. வேலிட் क्वेश्चन இல்லன்னு சொல்ல சார். பாத்தீங்கனால பயந்த மாதிரி தான் கேக்குறாங்க. சோ தட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட். ஓகேங்களா? இப்போ இங்க காமனா வெச்சீங்கன்னா யூ ஹேவ் தி அடாப்ட் என்னன்னு யூஸ் பண்ணிருக்கேன் பிரியரா, அது ஹெல்ப்ஃபுல் தான். இப்போ அடாப்ட்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா அந்த 2 பேரை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? I'm asking a practical question. நான் அதெல்லாம் இருங்க சார். ஓகே சார். இப்போ அவங்க கேக்குறாங்கன்னா அந்த சைடு வரப்பட்டு இருந்ததுன்னா ஃபைன். இப்போ காமனா எப்படி வரணும்னா எப்படி பண்ண போறோம், அதுதான் அவங்களோட பேசிக் கேள்வி. ஓகேங்களா? அப்போ அதுக்கு 2 பேரை வச்சுட்டு யார் வந்தாலும் அதை மீறி தான் வர போறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாரி வந்தா கூட அதை என்ட்ரி கொடுத்து
அதுக்கப்புறம் தான் உள்ள விட ஆமா போறோம். சார், ஆமா எங்க சார். கேமரா வைக்க போறோம். ஆமா சார். So we have already collected. இப்போ நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா existing owners வந்து 60 into 600 per month 36,000 rupees வரும். 500. I mean 600 garbage collection சேர்த்து சொல்றேன். இல்ல இல்ல அது Okay, 500. okay. Yearly 5,28,000 rupees something if you take it in that way. So இப்போ அந்த ரெண்டு செக்யூரிட்டிக்கு பதிலாக we can add first yearல you can add two more securities to have it. Yes, ஏன்னா it's a valid question. எனக்கு அந்த பயம் இருக்கு வீட்ல தனியா விட்டு போகும்போது எப்படி இருக்கு. That's what sir. See, I'll come to that. Okay, இப்போ see இல்ல நான் என்ன கேக்க வரல, it's a valid question. It's valid question. I'll tell you see, two or three phases here. See, first thing is the security, all these things which we are planning. Currently, we don't have a corpus. நமக்கு whatever expenses we did in last 1 year and everything, association volunteers everything. அது கரெக்ட். ஏன்னா இப்போ 5,28,000 சொன்னது exactly. You start by February, you have nil balance, zero. Exactly. Okay. And Marchல you will be having around 50,000 rupees. Yes. And then Aprilல yes sir. 1 lakh. So அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். When exactly. we are going to start and when we are going exactly. to proceed. So the thing is either we ask everyone for a corpus fund or else we start with the maintenance fee. There are two ways. So initial ஒரு காப்பஸ் இப்போ சொல்ற மாதிரி ரெண்டு செக்யூரிட்டி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் 20 பேர் காசு கொடுக்கல அப்படின்னா 2 மாதம் அவங்க நிப்பாட்ட முடியாது அப்படின்னால ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 months நாங்கள் ஜென்ரேட் பண்ணி ஒரு மினிமம் காப்பஸ் ஃபண்ட் இப்போ சொல்ற மாதிரி 3 செக்யூரிட்டி வச்சுக்கோங்களேன் 10 to 15,000 ஆளுக்கு வருது அப்படின்னா monthly 45,000 you have to pay. So we need to have minimum bank balance of at least 1 lakh to 1.5 lakh எப்போ மினிமம் இருந்துகிட்டே இருக்கணும் ரோலிங் பேலன்ஸ். பீப்புள் லேட் பேமெண்ட்ஸ் இருக்கலாம், they may not be paying, there are lot of issues இருக்கிறதுனால அது கொண்டு வரலாம். So that is one why we are starting right now immediately. இன்னொரு கன்சர்ன் நீங்க சொன்னது வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த CM is still not in part of our association. We are working with them to see either we can include them in under our umbrella or how to do it. In case if they are not agreeing அப்படின்னு சொன்னா we have to find an alternate way. It's a challenge for us also. To be frank, they are agreeing. I am having discussed. We are having discussed. I'm giving you all possibilities. One possibility is they come under umbrella. இப்போ அவங்க வந்தாங்கன்னா இப்போ நீங்க சொன்ன கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும்போது how are we going to do? இப்போ நம்ம இப்போ they have to agree with all the terms நம்ம பைல டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி அவர் சொன்ன மாதிரி உள்ள வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வந்தாங்கன்னா லாரி வந்தாலும் சைன் போடணும், ஆட்டோ வந்தால் சைன் போடணும், கேப்கார் வந்தால் தண்ணிக்காக வந்தால் போடணும் அப்படிங்கிற மாதிரி we are going to have everything. That will at least create first level. உள்ள வந்துட்டு அவங்க நீங்க சொல்ற மாதிரி நம்ம இன்னொரு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். It's a possible எப்படி பண்ண போகுதுன்னு தெரியல எங்களுக்கும். One more thing, they have more risk actually. Exactly. They have more risk. ஏன்னா if you see the forecasted way னு சொல்லுங்க, it is a இது விடுறாங்க இல்ல exactly விடுறாங்க. அதுல touch wood, you know, there might be lot of even uncertainties can happen. Exactly. அதுக்கு first police வந்துச்சுன்னா first they ask for the video. Exactly. சார் சொன்ன வீடியோ கேமரா. Exactly. I agree to that. அது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அப்பதான் we can very well see to it what can be done. So அது ரொம்ப ரிஸ்க். So அதனால they should own the responsibility more. Yeah, that's what we are doing. That see everything. If an initial first investment now, if CCTV வைக்கணும்னா at least 20,000 25,000 ஆகுது நமக்கு. We need all that cost. That's why we said okay, we'll start right now with the maintenance collection. The first 2-3 months we'll start giving you more visibility on when things might start. இதெல்லாம் இப்போ பிளான்ல வச்சு அந்த கார்பஸ் பில்ட் பண்ணதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. I don't know இப்போ like you said there are 60 people. அதுக்கு பேரும் வந்து இப்போ காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க சொன்ன அமௌண்ட் நீங்க வந்துட போகுது. But already for the garbage collection last 1 year பார்த்தீங்கன்னா 30-40 people தான் கொடுத்துருக்காங்க. Few people have not done it, but still they are getting benefited out of it. இப்போ நம்ம 200 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா? How do you make sure that everybody pays? இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? See that is what பெரிய ப்ராப்ளம் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லயும் exactly sir. See இப்போ this is an association நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, we all come together. இப்போ யாராவது காசு கொடுக்கலன்னா நான் போய் நீ இந்த சர்வீசஸ் கொடுக்க மாட்டேன் இது பண்ண முடியும். You can start following up. இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஒன் ஸ்டெப் அட் a டைம். இப்போ நான் சொல்ல இந்த 200 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, 60 பேர் இங்க இருக்காங்க, 140 பேர் இங்க இல்ல. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-40 people or 50 people ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த கார்பஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகணும் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எங்க ஷார்ட்டேஜ்